ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் திரிகடகம் தமிழ். நான் உங்கள் சித்தா டாக்டர் மது. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒரு ஃபெர்டிலிட்டி சீரிஸ் போயிட்டுருக்கு. சீட் சைக்கிளிங் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க மென்சஸ் டைமில் கரெக்டான உணவுகளை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேறி அடுத்தடுத்து நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகளுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் நம்மளுக்கு கொடுக்கும். ஏன்னா அடித்தளமே அதுதான். உடம்புல உள்ள டாக்ஸின்ஸ் வெளியே போனால் மட்டும்தான் அடுத்து நம்ம எடுத்துக்கக்கூடிய மருந்துகளாகட்டும், எடுத்துக்கக்கூடிய உணவு முறைகளாக இருக்கட்டும், நம்ம எந்த விஷயத்துக்காக எடுத்துக்கிறோமோ அதுக்கு ஹெல்ப் பண்ணும். சித்தாவோட பேசிக் கான்செப்டே இதுதான். அந்த வகையில் இந்த வீடியோவில் 6th to 14th டே வரைக்கும் என்னென்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ஃபுட்ஸ்லாம் உங்களுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்ரோஜன் லெவலை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும். ஈஸ்ட்ரோஜன் லெவல் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் எக்கு குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். ஏஎம்ஹெச் லெவல் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஃபேஸில் கொடுக்கக்கூடிய உணவுகளை கரெக்டாக சாப்பிட்டா உங்களுக்கு பெரிய பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த ஃபேஸான ஃபாலிகுலர் ஃபேஸில் என்னென்ன சாப்பிடணுங்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபுட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி மார்னிங் வால்நட், பாதாம் இந்த ரெண்டுமே ரெண்டு எடுத்துக்கோங்க. அடுத்து உளுந்து, அடுத்து தேங்காய் எண்ணெய் சமையல் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்புறமா வாரத்துக்கு 2 தடவை தேங்காய் பால் எடுத்துக்கணும். அத்திப்பழம், முட்டைக்கோஸ், கறிவேப்பிலை, நாட்டுக்கோழி முட்டை, வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, அதுலேயும் வேக வைத்த உருளைக்கிழங்கு தான் எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அண்ட் அவகடா ஃப்ரூட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் இந்த ஃபேஸில் இந்த 2 ஃப்ரூட்ஸ் தான். அப்புறமா முருங்கைக்கீரை பொடியும் கருவேப்பிலை பொடியும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு டெய்லி வந்து டின்னர் இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் கூட சேர்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா 6th டே, 7th டே, 8th டே இந்த 3 டேலையும் முக்கியமான ஒரு பழம் வந்து சாப்பிடணும். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே தெரிய வரும். நீங்கள் உடனே போய் செக் பண்ணிக்கலாம். இந்த பழத்தை பற்றி உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணதேன். ஏன்னா இந்த பழம் சாப்பிட்டு நிறைய பேருக்கு கரு உண்டாயிருக்கு. சக்ஸஸ் ரேட் ரொம்ப அதிகம். ஓகேவா? அதை வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Until then, it's bye from Dr. Madhu, Siddha Doctor.